இட்லி கூட தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்டது இல்லைன்னா லைஃப்பில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது குட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அவங்க வந்து என்கிட்ட காயமாக எனக்கு இட்லியும் தக்காளி குழம்பும் செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டு குக் பண்ணாமல் எப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலைல தக்காளி குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். மாவு வேறு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி புளிக்க வச்சுருந்தேன்னா அது பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. சரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் சுட சுட இட்லி சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சுட சுட இட்லியும் கொதிக்க தக்காளி குழம்பும் ஊற்றி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே கையோட தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு தம்பியை ஸ்கூலுக்கும் பாப்பாவை தூங்கவும் வச்சுட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இட்லி பிடிக்காது. ஸோ 2 இட்லி நிறையா குழம்பு ஊற்றி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோதான். பாய்.